வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நம்ம கைக்கு பதிலாக நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஒன்று இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம கிரைண்டரில் மாவு அரைச்சிடலாம். வெல்கம் பேக் டு மாம்சிக்ஸ். பார்த்தீங்கன்னா இது இட்லி அரிசி ஒரு 5 அழாக்கு போட்டிருக்கேன், 4 அழாக்கு போட்டிருக்கேன். ஒரு அழாக்கை வந்து ரேஷன் பச்சரிசி போட்டேன். மொத்தமாக 5 போட்டிருக்கேன்னா 1 கிலோ. ஏன்னா பத்தலை, அதுக்காக வந்து இட்லி அரிசி ஒரு 4, ஒரு அழாக்கு ஒரு டம்ளர், அதாவது அது வந்து ரேஷன் பச்சரிசி தான் போட்டிருக்கேன். ஊற வச்சுக்கலாம். உளுந்து வந்து 5க்கு 1.25 போடணும் இல்லைங்களா? 1 போட்டாச்சு, இன்னொரு 1/4 அழகு போட்டு 1/4 அழகும் கொஞ்சம் கூட தான் போட்டுக்கேன். நான் எப்பயுமே கொஞ்சம் கூட தான் போடுவேன். ஏன்னா சப்போஸ் பத்தாம் போனால் என்ன ஆகுது, ஏன்னா உளுந்து ஒரு இடத்துல வாங்குகிறோம். சில சமயம் உளுந்து காணாத சமயம் காணாது, அதனால கொஞ்சம் ஒரு பிடி எக்ஸ்ட்ராவே போட்டேன். வெந்தயம் வந்து ஒரு பிடி, கையை மூடினா ஒரு பிடி அளவு போட்டுக்கலாம். இது எவ்வளோ இருக்கும்னா ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூன், அவ்வளோதான். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அது அரிசியும் வாஷ் பண்ணிவிட்டு காட்டு. இப்போ உளுந்து நல்லா 4-5 முறை கழுவி எடுத்துட்டேன். அதில் வந்து இப்போ நம்ம நல்ல தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ வந்து தண்ணி நான் நிறைய தான் ஊற்றி வைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம மாவு அரைக்க போகிறோம் இட்லிக்கு. அதனால் நல்ல தண்ணியை ஊற்றிட்டு வச்சிட்டோம்னா இது மட்டுமே நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி சில்லுன்னு இருக்கும், அரைக்கும் போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி அரிசி அரைச்சாலும் உளுந்து அரிசி இந்த தண்ணியை ஊற்றி அரைக்கும். பத்தெல்லாம் மட்டும் இந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இங்கே வந்து அரிசியும் கழுவிட்டேன், நார்மல் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அப்புறமா நம்ம அரைக்கும் போது கழுவிட்டு நம்ம வேற எடுத்துக்கலாம், தண்ணி எடுத்துடலாம். அப்படியே மூடி இதை வெளியவே வச்சிடலாம். சில பேர் டவுட் வரும், உளுந்து ஊற வைக்காம ஃப்ரிட்ஜில் வச்சா எப்படி அரைப்படுமா அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது, அது ஃப்ரிட்ஜில் வச்சாலே நல்லா ஊறிக்கும். நம்ம அரைக்க போது இன்னும் 4 மணி நேரம் ஆகும். 4 மணிக்கு தான் அரைப்பேன் நான். இப்போ மணி வந்து 10. இப்போ வந்து உளுந்து அரிசி ஊற வச்சோம் இல்லைங்களா இட்லிக்கு, இப்போ அதை தான் ஃப்ரிட்ஜில் வந்து கொண்டு வந்து ஐஸ் மாதிரி இருக்க தொட முடியல. தண்ணியை எடுத்து வச்சுட்டு உளுந்த மட்டும் இப்போ எடுத்து நம்ம கிரைண்டரில் போட போகிறோம். போட்டுடலாம். போட்டாச்சு, தெரியுதா பாருங்க, அரைக்குதா? மூடிடலாம்.
கையை வைக்காமல் வெறும் கரண்டியில் தான் வந்து நம்ம மாவு எடுத்திருக்கோம். பார்த்தீங்க, கடைசி தண்ணி கூட வலிச்சு விட்டுட்டேன், அதிலே ஊற்றி சுற்றிட்டேன். இங்கே பாருங்க, கல் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சிங்கில் வச்சுட்டு நான் வந்து கை வச்சு வலிக்கிறேன், பார்த்துருப்பீங்க. நான் அப்படியே பாருங்கள் என்ன செய்கிறேன் அப்படின்னு. இந்த மாவு அரைச்சது இங்கே இருக்கா, அதை வச்சாச்சு. அடுத்து கிரைண்டர் கழுவி தண்ணி அப்படியே கைக்கு எதுவுமே வைக்கல நான். பார்த்தீங்களா, அதில் ஊற்றிட்டேன். கொஞ்சோண்டு தான், ஒரு கரண்டி அளவுக்கு தான் தண்ணி கழுவி ஊற்றிருக்கேன். நீங்களே பாருங்கள், நான் காட்டுறேன். கிரைண்டரில் ஏதாவது ஒட்டியிருக்கா பாருங்கள், ஒன்றும் இருக்காது. கழுவுற மாதிரி தான், இப்போ கை வச்சு வடிக்கிற மாதிரியே தான் ஒன்று எடுத்துருப்போம். அதை அப்படியே சிங்கில் வச்சுட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து உப்பு போட்டுக்க போகிறோம். வந்து 1 கிலோ மாவு இது. 1 கிலோ மாவுக்கு வந்து ஒரு பிடி உப்பு கணக்கு, கல் உப்பு 3னா ஒரு பிடி வருது போட்டேன். பாருங்க, நான் கையை வைக்க போகிறதில்ல. இப்போ அப்படியே பாருங்க, உப்பு போட்டாச்சா. கரண்டி அதுக்குள்ளே தான் இருக்கு, நான் வடித்த கரண்டி. இப்போ கரண்டி ஆலையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய கரண்டி எடுத்துக்கோங்க, இல்லை ஜல்லி கரண்டி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க, பெருசு நல்லா வரும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நான் எதுக்கு இந்த கிரைண்டரில் மாவு அரைக்காத இட்லி மாவு காட்டுறேன் அப்படின்னா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ஃபஸ்ட்டில் இந்த கிரைண்டர் ஓடுறதுனால எதுவுமே பேசலை, உங்களுக்கு வந்து சைலண்டாகவே காட்டியிருப்பேன். என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கையை வைக்காமல் மாவு எப்படி அரைக்கலாம் கிரைண்டரில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா வந்து கிரைண்டர்லாம் புதுசாக வந்து மார்க்கெட்டில் வந்துருக்கு. அது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு மூடி ஆட்டம் இருக்கும், அது ஓப்பன் பண்ணி விட்டோம்னா மாவு தானாக கொடுத்தோம், கை வைக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு இது வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக விளையாடுற மாதிரி. நம்ம அந்த மாதிரி கிரைண்டர்லாம் நம்ம ஒன்றும் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த கிரைண்டர்லேயே நம்ம வந்து கையை வைக்காமல் எப்படி அரைக்க முடியுங்கிறத நான் இன்னைக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், மாவு கூட எப்படி திக்காக வந்து பார்த்தீங்களா, அவ்வளோதான். 1 கிலோ மாவு இது. இப்போ நான் வலிச்சு விட்டுட்டு சொல்கிறேன். இப்போ தான் நான் கையைய மாவுக்குள்ளே வைக்க போகிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அதுக்கே நான் வந்து வீடியோவில் எதுவும் பேசலை. அரைக்கும் போது வந்து கட் பண்ணி எடுத்தேன். 2-3 முறை இடையில வந்து அந்த கரண்டியில் வந்து தள்ளி விட்டுருப்பேன், தண்ணி தெளிச்சிருப்பேன். அதுவுமே கூட கையே வைக்கல, கரண்டியில் தான் அந்த தண்ணியை நான் வந்து ஊற்றிருப்பேன். பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ பாருங்கள் எப்படி மாவு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. கையை வைக்காமே மாவு அரைச்சி போட்டிருக்கேன் நான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு முக்காவுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கிறனால கண்டிப்பாக பொங்கிடும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மாற்றிடலாம். வந்து பாதி வந்து இதில் மாற்றிடுறேன். நாளைக்கு இந்த டப்பாவில் தான் ஊற்ற போகிறேன் நான். அதனால் என்ன பண்ணிட்டேன், இதில் ஒரு 1/4 பாகத்தை இதில் ஊற்றிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் உயரமாக ஒல்லியாக இருக்குல்ல, சீக்கிரம் பொங்கும். அகலமாக இருந்தால் அந்த அளவுக்கு வந்து பொங்கி வெளியே வழியாது. இதுவுமே ஒரு டிப்ஸ் தான், பிகினர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கோங்க. அகலமாக இருக்க பாத்திரம் வச்சுங்க, அவ்வளோ சீக்கிரம் வெளியே பொங்கி ஊற்றாது. இது சம்மர் இல்லைங்களா, வெயில் காலம். இப்போ 2 பாத்திரத்தில் நான் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா, மணி கரெக்டாக 5:10. நான் வந்து 4:20க்கு மாவு போட்டேன். முதல்ல உளுந்த போட்டேன். தண்ணி பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி நான் உளுந்தில் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். பார்த்தீங்களா, வெளியே வச்சு ஊற வைக்கவே இல்லை, உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் காமிச்சேன் எல்லாமே. அந்த தண்ணியை தான் ஊற்றி ஃபுல்லாக அரைச்சிருக்கேன். 10ஆவதுக்கு ஒரு 1/4 டம்ளர் நார்மல் வாட்டர் கொஞ்சோண்டு ஊற்றினேன். அதனால கிரைண்டர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஹீட் ஆகவே இல்லை, எனக்கு நல்லாவே கூலிங்காகவே இருந்தது. இந்த கரண்டியில் தான் நான் வந்து தள்ளி விட்டதே, இதில் தான் கையை வைக்கிற, கைக்கு பதில் இதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சும்மா 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் அப்படிலாம் சொல்லி மார்க்கெட்டில் கிரைண்டர் வந்து ஜனங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நம்ம கிரைண்டரை வந்து கையை வச்சு தான் கழுவணும். அதுக்கு ஏதாவது மிஷின் இருந்தால் பார்த்து சொல்லுங்களா. கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. வந்து அரைக்கிறது கூட அரைச்சி தள்ளிடும். நம்ம வந்து கையில் கூட நம்ம எடுத்து அரிசியோ உளுந்தோ போடவே இல்லை. நீங்கள் பார்த்துட்டு நான் கரண்டியில் தான் எடுத்து எல்லாமே போட்டேன். புரியுதுங்களா. இந்த ட்ரிக்ஸை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நாளைக்கு மாவு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நேற்று வந்து நம்ம கிரைண்டரில் வந்து கை வைக்காமல் எப்படி மாவு அரைக்கிறது அப்படிங்கிறத நான் காட்டியிருந்திருப்பேன். இப்போ அந்த மாவு தான் மார்னிங் இது 8:30 மணி. இங்கே பாருங்க, நல்லா பொங்கி வந்திருக்கா. என்ன ஒன்று, எங்கள் கிரைண்டர் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுது. நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன், சுத்த மாட்டேங்குது. இதான் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் அரிசி மாவு தண்ணியாக வந்துருச்சு எனக்கு. நீங்கள் வந்து கிரைண்டர் நல்லா இருக்குன்னா நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள். கெட்டியாக மாவு அரைக்க முடியும் உங்களுக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் தண்ணி குறைச்சி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ எனக்கு அதான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. அதுவும் அள்ளி ஊற்றக்கூட கரண்டியில், அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கெட்டியாக இருந்தால் ஈஸியாக அள்ளி ஊற்றிடலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு கை எடுத்து அள்ளி போடுறேன்னா அந்த அளவுக்கு தான் அந்த கரண்டி அளவும் நமக்கு இருக்கும். கெட்டியாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான். இந்த கரண்டி வந்து தண்ணியாக நான் போட்டிருந்தாலும் கொஞ்சம் அரிசி மாவு லேட்டாச்சு எடுக்கிறதுக்கு போல. பார்த்தீங்களா, ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கை வச்சு கூட கரைக்கல பாருங்கள், கரண்டியில் தான் எல்லாமே பண்ணோம். கிரைண்டர் மட்டும் தான் எடுத்து கழுவணும். பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம மாவு வந்து இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கிரைண்டரில் அந்த மாதிரி வருது பாருங்கள். கை வைக்காமல் அரைக்கலாம், காலை வைக்காமல் அரைக்கலாம்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து 10 ரூபாய்க்கு மேலே அந்த கிரைண்டர்லாம். இந்த மிடில் கிளாஸ்க்கு விட கீழே இருக்கவங்களாம் அதெல்லாம் வாங்கி பண்ண முடியாது இல்லைங்களா. இருக்கிறவங்க வாங்கிப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கை வச்சு அரைக்க கஷ்டமாக இருக்குன்னா நான் சொன்ன இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. இதான் சொன்னேன் இல்லை, இன்னும் கெட்டியாக அரைக்க முடியும்னா தாராளமாக அரைச்சிக்கலாம். இன்னும் கூட ஈஸி உங்களுக்கு கரண்டியில் வந்து அழுறதுக்கு. இன்னும் பெரிய கரண்டி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த சின்ன கரண்டி தான் எடுத்துட்டேன்.
இருந்துச்சு, நான் அதை எடுக்க மறந்துட்டேன். நான் தான் சின்ன கரண்டி காமிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பெரிய கரண்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. ரொம்ப சுலபம். எப்படி எந்த மாதிரி கை வைக்காத கிரைண்டர் இருந்தாலும் கிரைண்டர் கடைசியில் கழுவுறது நம்ம கையை வச்சு தான் கழுவணும். அதெல்லாம் ஒன்றும் கழுவவே முடியாது. அந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. தெரியுதுங்களா? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி ஊற்றிருக்கேன் பாருங்கள். இட்லி ஊற்றிட்டேன், பார்க்கலாம் எப்படி வருது இட்லி அப்படின்னு. கொஞ்சம் மாவை வந்து இதில் ஒரு இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றிட்டு மீதி கொஞ்சம் இருக்குது. இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சு தோசை ஊற்றிக்கலாம். அடியில் வரும், மேலோட இருக்கிற இட்லி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா? இதில் போட்டேன். அந்த அடியாக இருக்க மாவு வந்து அதுவும் இட்லி வரும். இருந்தாலும் நம்ம தோசை நடுவில் ஊற்றுவோம்ல, அது நம்ம அதில் கலந்து வச்சு இட்லி கெட்டி ஆகிறத விட நம்ம இந்த மாதிரி எடுத்துக்க அடி மாவை கொஞ்சம் மேலோட்டா நல்லா கலக்கிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் அடியில் கொஞ்சம் இருக்கும் பாருங்கள். அதை கலக்காமல் அப்படியே விட்டுட்டு கடைசி இதில் ஊற்றிட்டேன். புரியுதா உங்களுக்கு? தெரியல. இது இட்லி ஊற்றிக்கலாம், இதில் தோசை ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். மாவு கூட பாருங்கள், நான் கரண்டி வச்சு கலக்கிறதுக்கு கூட ஒன்றும் பொங்கி சரியாக வரலாம் சொல்லவே முடியாது. கரெக்டாக எனக்கு இவ்வளோ தான் வரும் மாவு. அதே மாதிரி தான் வந்திருக்கு. இது ஃபுல்லாக ஒரு ஊற்றினா நான் இது கொஞ்சம் ஊற்றிட்டு இருந்தால் இதில் ஃபுல்லாக வந்திருக்கும் 1 கிலோ அரிசி. ஓகே, இட்லி பார்த்தீங்களா? எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். என்னோட இட்லியும் நல்லா ஒரு தக்காளி கடையில் சட்னி நல்லா சுட சுட நல்லா இருக்கு. வச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவோம். விட்டு காட்டினேன் இருங்க. இது வந்து பச்சரிசி ரேஷன் பச்சரிசி சேர்த்ததுனால கொஞ்சம் இப்படி இருக்குது. நீங்கள் வெறுமே புழுங்கல் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு டம்ளர் போட்டு அதே மாதிரி சோடா உப்பு போடல. இது மாதிரி இட்லி சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கா? சரி, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.